சுயமரியாதையை விட்டுட்டு இருந்திருக்கிறோமே இதெல்லாம் அவமானம் அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய உணர்ச்சிகளை இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா பாக்கியா பயங்கரமாக கொட்டியிருக்கிறாங்க. ஸோ அதை குறித்து தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒரு டாப் சீரியலில் ஒன் ஆஃப் த சீரியலாக இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். நீண்ட காலங்களாக இந்த சீரியலில் தன்னுடைய மனசுக்குள்ளே அழுத்தி வச்சுருந்த தன்னுடைய மனக்குமுறல்கள் எல்லாத்தையுமே பாக்கியா செல்வி கிட்ட வெளிப்படுத்துறதா ஒரு எபிசோட் பார்த்தீங்கன்னா அமைஞ்சுது. தன்னை பிடிக்காத இடத்துல இத்தனை காலங்களாக தன்னுடைய சுயமரியாதையை இழந்துட்டு இருந்தது குறித்து தனக்கே அவமானமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா பார்த்தீங்கன்னா கோபி குறித்து செல்வி கிட்ட எமோஷ்னலாக சொல்லியிருப்பாங்க. தன்னை எப்போதுமே அன்போட கோபி பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரியாவும் பாக்கியா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குமுறலை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. தன்னைத்தான் அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியாவும் இன்னொரு பெண்ணோட சந்தோஷமாக இருக்கிறத அவர் விரும்பி இருக்கிறதாகவும் பாக்கியா செல்விக்கிட்ட அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதா இந்த எபிசோடில் காமிக்கப்பட்டுச்சு. ஆக்சுவலாக இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியாவோட இன்னொரு கோணத்தை வெளிப்படுத்துறதா அமைஞ்சிட்டு ராதிகாவோட கர்ப்பம் குறித்து ஈஸ்வரிக்கு கோபி தெரியப்படுத்தியிருக்கிறாரு. இது குறித்து பாக்கியா கிட்ட ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருந்தப்போ அங்கே வர்ற செல்வி இது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. தொடர்ந்து அவங்க தன்னுடைய அதிர்ச்சியை வெளிப்படுத்தின நிலையில் ஈஸ்வரி செல்வியை பயங்கரமாக அதட்டி வெளியேற்றுறாங்க. இந்த நிலையில தான் பாக்கியா தனியாக மொட்டை மாடியில் உட்காந்து துணி மடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த செல்வி பாக்கியா கிட்ட இது குறித்து கேட்குறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாகவே இல்லையாக்கா இந்த மாதிரியா பாக்கியா கிட்ட செல்வி கேட்குறாங்க. கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்கிற நிலையை எல்லாமே நான் கடந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியாவும் கோபிக்கிட்ட இருந்து நான் முற்றிலுமே விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரியாவும் பாக்கியா சொல்கிறாங்க. ஆனாலும் ராதிகா தன்னுடைய கர்ப்பம் குறித்து வெளிப்படுத்தினப்போ தன்னை அறியாமலேயே இந்த மொட்டை மாடியில் தான் சில நிமிடங்கள் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியாவும் தன்னுடைய ஆதங்கத்தை பாக்கியா வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் தான் எந்த விதமான பொறாமையிலையும் அப்படி நடந்துக்கலை அப்படிங்கிற மாதிரியாவும் அதை தெளிவுபடுத்துகிறாங்க. கோபி தங்கிட்ட எப்போதுமே அன்போடையும் பாசத்தோடையும் இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா சொல்கிறாங்க. தன்னுடைய ட்ரெஸ்ஸிங் உள்ளிட்ட எதுவுமே கோபிக்கு பிடிக்காது அப்படிங்கிறத செல்விக்கிட்ட பாக்கியா சொல்கிறாங்க. மேலும் எப்போதுமே தங்கிட்ட கோபி எரிஞ்சு விழுந்ததாகவும் வேலை டென்ஷனில் அவர் அப்படி நடந்துக்கிறதா தான் நான் இது வரைக்குமே நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியாவும் பாக்கியா சொல்கிறாங்க. தொடர்ந்து ராதிகா இந்த விஷயத்த சொன்னப்போ தான் எதனால் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் பாக்கியா வெளிப்படுத்துகிறாங்க. தன்னை தான் கோபிக்கு பிடிக்காம இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியாவும் ஆனால் இன்னொரு பெண்ணோட அவர் சந்தோஷமாக இருக்கிறத அவர் விரும்பி தான் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பாக்கியா வெளிப்படுத்துகிறாங்க. மேலும் பிடிக்காத ஒரு இடத்துல தன்னுடைய சுயமரியாதையை விட்டுட்டு இத்தனை வருஷங்கள் இருந்திருக்கிறமே அப்படிங்கிற அவமானம் தனக்கு ஏற்பட்டதாகவும் பாக்கியா சொல்கிறாங்க. தான் சம்பாதிச்சு தன்னோட காலில் நின்னப்போ தான் தன்னுடைய சுயமரியாதை குறித்தெல்லாமே தான் யோசிச்சதாகவும் பாக்கியா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எபிசோடில் வந்துட்டு காண்பிக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து இந்த எபிசோடில் தூக்கம் வராமல் கோபி குறித்து யோசித்து கண் கலங்கிக்கிட்டு இருந்த ஈஸ்வரியை பார்த்து ராமமூர்த்தி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா கேள்வி எழுப்புறாரு. இது தொடர்ந்து மறுநாள் காலையில் கோபி அன்னைய தினம் குடும்பத்தினர்கிட்ட தன்னுடைய கர்ப்பத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியா மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறாங்க ராதிகா. இதை எப்படி தன்னுடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியா கோபி கேட்க இதை மறைக்க முடியாது கோபி இந்த மாதிரியா ராதிகா பதிலுக்கு பேசுகிறாங்க. தொடர்ந்து சண்டை வர்ற ஒரு சூழல் ஏற்பட உடனடியாக அங்கிருந்து கோபி எஸ்கேப் ஆகிடுறாரு. வாக்கிங் போயிட்டு வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நான் நேரம் பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா ராதிகா கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கு முன்னாடி தனக்கும் தன்னுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கும் ஈஸ்வரி ஏதாச்சும் செஞ்சுடுவாங்களோ அப்படிங்கிற பயமும் தனக்கு இருக்கிறதாகவும் ராதிகா சொல்கிறாங்க. இதை கேட்டு கோபிக்குமே பயங்கரமாக கோவம் வருது. தன்னுடைய அம்மா அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியா கோவத்தோட கோபி ராதிகா கிட்ட சொல்கிற மாதிரி இந்த எபிசோட் முடியுது. ஸோ நாளை எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.